இதே திசை செல்லவில்லை என்று கூறினார் எனது தந்தை. ஏதோ குரல் இருக்கின்றது. ஐயா, யாரையா நீங்கள்? இந்த சிறையிலே வந்து என்னை பார்த்து அதிசயமாக பார்க்கின்றீர்களா? நீங்கள் யார்? என்னை பார்த்து யார் என்று நீ கேட்கின்றாய்? அவுஜபுரி நாட்டை ஆளக்கூடிய சிகேந்திரநாதனுடைய மகன் நான் சத்யா. பாவி கொடுமைக்காரனாயே, உன் தந்தை தான் இந்த சிறையிலே என்னை அடைக்க காரணமானவன். அந்த பாவிக்கு பிறந்தவனா நீ? ஐயா, நான் உனக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். அவன் பாவி பெற்ற மகளா என்று கூறுகின்றாயே. மழக்கமா கலக்கமா மழக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் தடுக்கமா மழக்கமா குழப்பமா மனதிலே கலக்கமா வாழ்க்கையில் தடுக்கமா வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும், ஆசந்தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும், வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும், ஆசந்தோறும் வேதனை இருக்கும். வந்த பின்பும் நடந்து விட்டாலும் இறைவன் என்பது காணவில்லை. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்தால் நிம்மதி நாடு. மழக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழு மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. ஏழு மனது மல்லிகையாகி இரவும் பகலும் ஆடிய பாடி. ஏழு மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. நாளை பொழுதை இறைவனை கழித்தால் நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மழக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. கவலை வேண்டாம், உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் ஐயா. நம்பலாமா உன்னை? நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் உன் தந்தையோ கொடியவன், எந்நாட்டு தளபதியோடு சேர்ந்து என்னை கொண்டு வந்து சிறையிலே போட்டு விட்டான். நீ என்னை காப்பாற்றுவதாக சொல்லுகிறாய். எப்படி எப்பா நம்புவது உண்டு? ஐயா, என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? என்னை பார், நான் நல்லவன். உனக்கு உதவி செய்வதற்காகவே வந்திருக்கின்றேன். அதனால் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பாக நம்புகிறேன். மற்றவர் யாராலும் துன்பம் வந்தாலும் அவர்களை வீழ்த்திவிட்டு உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். ஏனென்றால் நத்தையின் வயிற்றில் தான் முத்து இருக்கிறது, நாகத்தின் வயிற்றில் தான் மாணிக்கம் பிறக்கிறது, சேற்றிலே தான் செந்தாமரை முளைக்கிறது. அது மட்டுமில்லை, கொடியவன் இந்த உலகையே அடக்கி ஆண்டவன் இரணியன். அவனுடைய வயிற்றிலே ஸ்ரீமன் நாராயணன் அம்சத்திலே பிரகலாதன் ஆழ்வார் பிறக்கவில்லையா? அதேபோல் ராவணன் தம்பியாக கவியில் சிறந்தவர், புத்தியில் உயர்ந்தவர் விபீஷணன் பிறக்கவில்லையா? அப்படி உன் தந்தைக்கு தவறி பிறந்திருந்தாலும் இருக்கிறார், நம்புகிறேன். ஆனால் வரும்போது எனக்கு விடுதலை என்ற வார்த்தையோடு வந்தால் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐயா, உங்களுடைய பங்களிப்புக்காக தாய் பாட்டை பாடிவிட்டாய். என்னை பெற்றெடுத்த தாயையும் இந்த தாயையும் ஒன்றாக நினைத்து செஞ்சி கோட்டையில் இருந்து இங்கே வெண்பாக்க வந்திருக்கின்றேன். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடிக்கு பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நான் ஊரங்க ஏன கட்டி
எனக்காக தியாகம் செய்த சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? நீதான்னு சொல்லி தெரியணுமா? ஓ அம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா? உண்டூரி நாத்து மந்தி உச்சரித்து பெற்ற தாயி பலநூறு தவமிருந்து பக்குவமாய் எடுத்து மாறிலையோ தோலிலையோ நாவுரங்க ஏழை கட்டி மாறிலையோ தோலிலையோ நாவுரண்ட ஏழை கட்டி எனக்காக தாகம் செய்த சாமி அவள்தான் என் பூமி. முன்னூறு நாள் சுமந்து மூச்சடிக்கு பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து பக்குவமாய் இன்றெடுத்து மரலையும் தோலலையும் நான் ஊரங்க என கட்டி எனக்காக தியாகம் செய்த சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி. என்னைக்குமே நீதான் என் பூமி. கல்லவெட்டு நெல்ல இருக்க கால் சுடுக்க நீ நடப்ப பொங்கு சோறு பொங்கி வச்சு கஞ்சி தண்ணி நீ குடிப்ப. கல்லவெட்டு நெல்ல இருக்க காலடுக்க நீ சுமப்ப கஞ்சி தாளை பொங்கி வச்சு கஞ்சி தண்ணி நீ குடிப்ப. மரலையும் தோலிலையும் நான் ஊரங்க என கட்டி எனக்காக தியாகம் செய்த சாமி என்னைக்குமே நீதான் என் பூமி. என்னைக்குமே நீதான் என் பூமி. ஐயா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தாய் அவர் பெற்று தாயை நினைத்து விட்டால் கண்டிப்பாக தெய்வத்திற்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும் ஐயா. இருந்தாலும் நீ வந்து என்னை காப்பாற்றுவதாக இருந்தால் உன்னை நம்புகிறேன் ஐயா. நிச்சயமாக உங்களை வந்து காப்பாற்றுகிறேன். ஆகட்டும். என் மனைவி குழந்தைகள் எப்படி இருக்கிறார்களோ, எந்த நிலையில் இருக்கிறார்களோ, அவன் அண்ணனை எதிர்த்து என்னை கைப்பிடித்தாள் என் மனைவி. ஆனால் அவள் கண்ட சுகம் என்ன? ஒரே ஒரு குழந்தை இருந்தது, தாலாட்டு பாடினோம். ஆனால் அடுத்த நாளே என்னை கொண்டு வந்து சிறையிலே போட்டு விட்டான் சரிகாரப்பார். என் மனைவி எப்படி இருக்கிறாளோ, அவள் என்னை நினைத்து அழுகிறாளோ, என் குழந்தை எப்படி இருக்கிறதோ, இறைவா நான் என்ன செய்வேன்? கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், தலையிழந்த பாரத்திலே என் முகாரிரா, என் முகாரிரா. கடவுள்
ராகம் எந்த வகையினை சாரும் அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலை இழந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் என் முகாரி ராகம். சத்தியன் வருகிறானா இல்லையா என்று பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக வருவான் என்று நம்பிக்கை இருக்கிறது. பார்க்கலாம். என்னுடைய கணவரை பிரிந்து இந்த அரண்மனை நான் தனியாக வாழ முடிய வேண்டாமல் உங்களே நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் அத்தா. இதை நான் பார்க்க முடியாதா அத்தா? பூ பூத்த செடியை காணோம். பூத்த செடிய காணோம் இதை போட்டு நானும் பாவம். ஆன் பண்ணு. பூ பூத்த செடியை காணோம். விதை போட்டேன் நானும் பாவம். பூ வந்து மடியில் விழவே என் நெஞ்சில் பாசம் வரவே. பூ வந்து மடியில் விழவே என் நெஞ்சில் பாசம் வரவே. ஏதோ ஒரு பாரம் அதை பார்க்க இல்லை யாரோ. ஏதோ ஒரு பாரம் அதை பார்க்க இல்லை யாரோ. பூ பூத்த செடியை காணோம். விதை போட்டேன் நானும் பாவம். விதை போட்டேன் நானும் பாவம். உத்தம நாட்டு மன்னன் மூத்தவர்மன் ஒளிந்தான். அடுத்தது யாரு? மன்னர் மகாராணி சிறை சாலையிலே சென்று கண்ணீர் விட்டு பாடி சென்றிருக்கிறார். அவளை பின் தொடர்ந்து குறுக்கமைய சென்று அவள் கதையை சுருக்கமாக முடிக்க வேண்டும். சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லிக் கொள்ள வழியே இல்லை. சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லிக் கொள்ள வழியே இல்லை. ஏதோ உள்ள போராடுது அதில் விழிகள் நீராடுது. உள்ள போராடுது அதில் விழிகள் நீராடுது. உயிரில் கலந்த உறவு உயிரில் கலந்த உறவு இது ஊமையான பிறகு. பூ பூத்த செடியை காணோம். விதை போட்டேன் நானும் பாவம். விதை போட்டேன் நானும் பாவம். காலையில் பூக்கும் தாவர மலரா இல்ல காதல் மலரா? அடடடா, யார் இசையா அல்லது குழு இசையா? அடடா, வண்டியில் பறக்கும் ரிங்கார் இசையா? அடடா, என் மனதே பறி கொடுத்து விட்டதே. யாரவன் என் இதயத்தை திருடி விட்ட அந்த இதய வீரை சந்திக்க வருகிறேன் வருகிறேன். புருஷன் கூட புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வேன்? புருஷன் கூட புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வேன்? விதியே பூவை நான் சுமக்கிறேன் அதை பார்க்க நான் துடிக்கிறேன்.
டேய், ஓய் நான் யார் நான் யார் டேய், நீ தளபதி. தாயா ஹாய் நானாடி கேட்ட மன்னர் பதவி டேய், ஓய் ஆடி போடின்னு சொல்லக்கூடாது. ஓ ஓ ஏய், ஓய் நான் இந்நாட்டின் மகாராணி. நான் நாட்டின் மன்னர் டேய், சீ, தற்காலிகமாக வாய் நீதானே கொடுத்த யாரு? நான் கேட்ட மன்னர் ஏய், ஓய் நீ நல்லவன் நினைச்சு தானே பதவி ஆமா கொடுத்த. ஓ ஓ நீ சொல்வதை பார்த்தா இதை சுத்தி வளைச்சு பேசுற. சுத்தி டேய், வளைச்சு பேசுறா? வந்த காரணத்தை சொல்லு. நாம் இருவரும் இருந்தால் இன்பத்திற்கு உச்சிக்கே போகலாம் அவனும் டேய் டாடி கல்பில அவன் நடையும் அவன் உடையும் ஏய் முகமாடாது சரியே நௌரி ஓய் மரியாதை சொல்றேன், எடுத்து விட்டு போ. ஏன் வந்த விளக்கே ஓலிவம் இருந்து வசந்த கால பறவைய எந்த சுரங்கமே வா கட்டு எடுத்து ஆத்தான் என்று சொல்லடி ஏச்சி, உன் மகத்தை பார்த்து அத்தனை சொல்றதா? ஆ, ஏய், நான் சொல்றது கேளு. டேய், உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பு. உன் முகத்தை கொஞ்சம் திருப்பு. ஆ. இல்ல ஓஹோ. பிச்சு போட செருப்பு. சேலத்து மாம்பழம் தென்னலை அல்வா பண்டுட்டி பலாப்பழம் அல்வாக்கள் வேணா சொல்லக்கூடாது. இவையெல்லாம் ஒரு திருப்பி ஒன்றுக்கு ஈடு கிரியாமா கண்ணு என் பசும் பொண்ணு ஆகே ஏய், வேற போடா. போதாவா 16 வயசு தொடங்கல 16 வயசு என் மோகன புன்னகையே அந்த கோபத்தை எல்லாம் விட்டு விடு இத உன்னை காக்க அன்பு கரங்களை பற்ற விடு அட பாவி, ஒரே ஒரு மென்டல் தாங்க நினைச்சேன். 50 ஆசை வரும் டேய், இதெல்லாம் மென்டல் தான் பாடுறது. பைத்தியமாடா நீ. பைத்தியம் டேய், பைத்தியம் நீ ஆடினாலும் சரி, நீ பாடினாலும் சரி, ஆனால் ஆ. உன்னுடைய ஆசை கிடங்க முடியாது. நட்டலா ஏய் மகாராணி என் நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து விடாதே உன் தேக சாம்ராஜ்யத்தில் அழகு போட்ட அழகு போட வாய மூடுறா முட்டாள். போடா. என்னடா பண்ற முருக சாமி? ஓய் என்னடா? ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஏய் ஏய் டேய், என்னடா உனக்கு? என்ன என்னடி உன் என் ஆசை இச்சைக்கு கிடங்க முடியாது. போடா டேய். டேய், போடா. போடியா. டேய். டேய், போடா, போடா. போடா. ஓய் என்ன சொன்னாய் ஏய், வரமே போடா. அட என்ன சொன்னாய் சொன்னவாயை கொஞ்சம் மூடுவாய் சொன்னவாயை கொஞ்சம் மூடுவாய் இந்த சுத்த கொஞ்சம் ஓடுவாய் இன்னத்துக்கு அந்த அம்மா தூக்கி தூக்கி போட்டு அடிச்சுக்கிறீங்க பூரா விட்டு பொண்ணா கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஏய், தூக்கி தூக்கி போட்டு. டிங்கி டங்கு டிங் ஆஹா டிங்கி
ஏக் தோக்கிடாது டிங் டாங்லாம் கிடையாது. ஏப்பா அடிக்காதப்பா அது மாதிரி அடி கூட தப்பு பாத்தியா ஏப்பா இடப்பா மணி பாட்டு வந்தா அந்த அக்கா வச்சிருக்காங்க என்னப்பா மணி ஆவியா இருடா இருடா ஓய் இருடா இருடா ஆவியா ஏய் ஓய் மணி 5 மணி ஆகுது. 5 மணி ஊரா விட்டு போட்டு இப்படி போட்டு அடிக்கிறிய உன் ஊர்ல 5 மணி உன் பொண்டாட்டி எவன் தூக்கி போட்டு அடிச்சிருப்பான். உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா, உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா. உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா, உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா. விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா, விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா. வீட்டு குயிலை பூட்டி வைத்தால் பாட்டு பாடுமா, அது பாட்டு பாடுமா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா. மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை புரிந்து கொள்ள அறிவை வைத்தானே. அம்மா. மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை புரிந்து கொள்ள அறிவை வைத்தானே. அறிவை வைத்த இறைவன் மேலே அழகை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மேலே அழகை வைத்தானே. இந்த அழகு கண்ட பெண்மை மனிதன் அடிமை செய்தானே, என்னை அடிமை செய்தானே. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா. அட பாவி, பெண் என்றால் பேய்க்கு மனருக்கு சொல்லுவார்களே, உனக்கு ஈவி இறக்கமே இல்லையா, உனக்கு நெஞ்சிறக்கமே இல்லையா. நான் யார்? இந்த நாட்டின் மகாராணி. என்னை பார்த்து இப்படி தரக்குறவா பேசுறியே, உன் நாக்கள் அடிக்கிட்டுடா பாவி, வேணடா இந்த இடத்தை விட்டு போயிடு. ஓய் மகாராணி ஒன்னிடம் கொஞ்சம் வைத்தா போடா இந்தா ஏய் போறா வலங்க மலர் கூட்டத்திலே மலர் கூட்டத்திலே நாதனை மலர் நான் போகின்ற பாதையெல்லாம் ஒரு பூமுகை மலர்ந்ததம்மா, மலராடிடும் சோலையிலே, மலராடிடும் வேளையிலே. ஒரு பூமுகம் முன்பதம்மா. ஏய் ஏய் மகாராணியை சந்தித்து ஏய் என் இச்சைக்கு ஏய் மன்றாடினேன், ஏய் போராடினேன், ஏய். என் இச்சைக்கு இணங்கவில்லை. ஏய். அவளை சிறை கொண்டு சீல் அடைத்து விட்டேன். அவளுடைய ஒரே ஒரு மகள்
வேல்விழி ஆமாங்க. வேல்விழி ஆ. கொடி இடை 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 கோவை பல போன்ற இருக்கின்ற அவளை இப்போது பாடி கொண்டு போகிறாய். அவளை பின்துடன் சென்று குறுக்க வயல் சென்று அவள் கதையை சுருக்கமாக என்ன பிரச்சனை சொல்லு. ராத்திரி மணி 7 மணிக்கு வந்தோம். டேய், இதே கேட்டுக்கிறான். நிஜமா அவன் என்ன தெரியுமா கேட்டான்? என்ன கேட்டா? 5 மணி ஆயிப்போச்சு. ஆ, அது வரலும் கேட்குறான். ஆ. இது ஒரிஜினலா டூப்ளிகேட் நபர்றா ஒரிஜினல் தாண்டா இது. இதை வாடா கேட்டால் உனக்கு அதான். இது என்ன? ஏய், ஏய், ஏய். வேலி பாடிக்கொண்டு செல்கிறாள். அவரை குலுக்கு வயல் சென்று அவள் கதையை சுருக்கமாக பிடிக்கணும். புறப்படா. ஏய், ஓய் ஓஹோ இல்லைங்க. ஆனா உன பிடிச்சிக்கிறீங்க எதடா? சாட்டிங்க. ஓ, டேய், ஓ மகாராணி இந்த உத்தவ நாட்டு மன்னன் முத்துவர்மன் ஒளிந்தான். மகாராணி சில் அழைத்து விட்டேன். இருப்பது இப்போது யாரு? இருப்பது கடல் விழி. வேல்விழி கயல்வையாவனுக்கு எனக்கு நான் அப்படிங்க. எனக்கு உன் யாரா வாஜா உனக்கு? சனிக்கு வந்து போற கத்துறாங்க என்ன? சனி வேல்விழி ஆடி பாடி செல்கிறான். டேய், டேய். எப்பேற்பட்ட அழகு. ஐயோ 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 யாஜமா ஆ. எனக்கு பார்த்தோன்னே இப்பே போலாம். அம்மா எங்க சென்றீர்கள் என்று தெரியவே இல்லையே. அம்மா 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 ஏன் இப்படி பார்த்து கொண்டு வருகிறீர்கள் தளபதியாரே? மன்னரான பிறகு உங்கள் தோரணையே சரியில்லையே. ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? தாய் இல்லை என்று தவிக்கின்ற பரிதாப பறவையே, உனக்கு தாய் தர வேண்டும். ஆமாம், என் தாய் எங்க இருக்கிறார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீ வரையா இல்ல உன் உடம்பு கொஞ்சம் தரையா? அட பாவி, உன்னை மன்னராக்கி ஆளுநருக்கு என்னை பரிசாக கேட்கிறாயா? ஆமா. அட பாவி, நாங்கள் போட்ட பிச்சையில் வாழும் உனக்கு நான் தேவையா? மதனா எழில் ராஜா. உன்னை தந்தை போல் நினைத்திருந்தேனே, இப்படி எல்லாம் செய்வாயா? தகாத வார்த்தையெல்லாம் பேசாத என்னிடம். வேல்விழி, என் மனம் கமந்தவளே, பொஞ்சிட்டு புதிதாய் பூத்த புதுமலரே, கோடியில் ஒருத்தியே, கொட்டை கிடைக்கும் அழகு களஞ்சியமே, கவியரசு கண்ணதாசன் கவிதை பெட்டகமே, கண்பொரு மயக்கும் கட்டழகியே, உன்னை இறைவன் படைக்க வெள்ளுகடி, அணு அணுவா செதுக்கிருக்காடே, எனக்கென உன்னை படைத்த அந்த பிரமனுக்கு கோடான கோடி நன்றியடி. வா
வேண்டாம்டா. என்னை கிட்ட நெருங்காதேடா. அடி வாடி வாடி என்ன 100 முறை என்னை வர்ணித்து நீ பாடினாலும் ஆடினாலும் உன் இச்சைக்கு நான் வந்திருக்கா? டேய், என் அழகு ஓவிய சிங்காரியே, அதிரூப சுங்காரியே, உன்னை பார்த்தவுடனே வந்து வீட்டுக்கு பச்சைக்கிளி முத்துச்சரம் அவங்க என்ன கேட்டாங்க சொன்னாங்க பாத்தியா? என்ன கேட்டாங்க? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏன்டா மூடா, உனக்கு ஒரு காதல் ஒரு கேடா, ஐயோ, கூட்டு கொண்டு போட. முடியாதடா. என் மூட்டை கலைஞருக்கு வேலை கொடுத்த படதே சாம்ராஜ்யத்தில் போட்ட அழகு கோலத்தை அழகுல மாற்றி சொல்லாதே. வா வந்தவடி மோக தாகத்தோடு இருக்கும் எனக்கு உன்னுடைய பின்பாகத்தை ஊட்டி கொடு. வா. நீ என்ன ஆசை வார்த்தை கூறினாலும் உன் இச்சைக்கு நான் அடங்க மாட்டேனடா. வேண்டாமே. முதல் அடி என்றைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தானடி. இரண்டாவது அடி முடியாதா? முடியாதுடா. தாவா. என்ன அகண்ட உனக்கு போராடுவே யாருக்கத்தாவல ஆடுவத்தி உன்னை சிறையிலிருந்து மீட்கிறேன் என்று. ஆனால் இதை பார்த்த ஏதோ ஒரு பெண் அயற்சாக இருக்கிறானா? தண்ணி ஐயா, நீங்கள் யார்? நான் யார் என்பது உனக்கு இப்ப தேவையில்லை. நீ யார், எதற்காக இங்கு வந்தாய்? நான் ஒரு தாய் தந்தை இல்லாத அனாதை ஐயா. அப்படியா? சரி, இப்பொழுது உன்னை காப்பாற்றி விட்டேன். எனக்கு இந்த பல கடமைகள் இருக்கின்றது. வரமா ஐயா. மாமா. என்னடா திடீர்னு ஐயா இன்ச்சு மாமா நீ? பொறுங்கள். என்ன? என்னை காப்பாற்றியதால் என்னையே உங்களுக்கு பரிசாக அளிக்க விரும்புகிறேன். என்ன இது? உன்னை காப்பாற்றியதுக்காக உன்னையே எனக்கு பரிசாக கொடுக்க போகிறியா? ஆமாங்க. ஏமா, ஏதோ நீ பார்த்தா அரச பரம்பரையில் எனக்கு போன்று தெரிகிறது. நானும் ஒரு குடிசையில் இருக்கின்ற மாதிரி தெரிகிறது. உனக்கு எனக்கு பொருந்தாது. ஏணி வச்சாலும் எட்டாதுமா. எனக்கு காதல வேணாம், கத்திரிக்காய் வேணாம். வரமா? இல்லங்க. என்னங்க? என் மனசுலயும் ஆசை இருக்குங்க. உன் மனசுல ஆசை இருக்குதா? மச்சான் மச்சான்
மச்சான் வருவீங்க உள்ளோ ஏகுது அந்த ஒரு நொடிக்காக மனசு தாங்குது என் மச்சான் 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 அந்த மச்சானே அழகு தேல உண்மையில தானே சமைச்சேனே என்ன அத்தான் என்னை நான் எவ்வளவு பார்த்ததும் பாடி- காதல் கொண்டாய், என் மீது ஆசை கொண்டாய். எனக்கும் காதல் வந்துச்சும்மா. உங்களுக்கும் அடி வந்துச்சு. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? காதல்ல இறங்கிட்டியா நீ? ஐயா, உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தேன். ஆமா. ஏதோ பெண் மழக்கமாக இருந்தால் யாரு? அவளை மழக்கத்திலிருந்து காப்பாற்றினேன். அப்படியா? உன் பேர் என்னம்மா? என்னோட பேர் தான் வேல்விழிங்க. கேள்வியா? ஆமாங்க. உங்களுடைய நாடு? உத்தமபுரிங்க. உத்தமபுரியா? என்ன அடுதான் உத்தமபுரி? அப்படி என்றால் உன் தாய் தந்தை? என் தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியவில்லையே. ஐயோ, வேல்விழி என்னுடைய என் மகன். தாய் பெயர் மட்டும்தான் எனக்கு தெரியும். தாயின் பேர் தெரியுமா? தெரியுங்க. தெரிஞ்சால் போதுமே. கற்பகம் அவங்க பேரு. கற்பக மகளா நீ? ஆமாங்க. ஐயோ, வேல்விழி. அம்மா. உன்னை பெற்ற பாவி தந்தை நான் தானம்மா, நான் தான். அப்பா அப்பா அப்பா. சின்னஞ்சிறு வயதிலே உன்னை பாலூட்டி சீராட்டி மார் மீது தோல் மீது தூக்கி வளர்க்க வேண்டிய தந்தை நான் தானம்மா. எங்க போனீர்கள் அப்பா இத்தனை நான் காலகமாக? எங்கம்மா போனேன், விதி போன வழியில நான் போயிட்டேம்மா. அப்படி அப்பா. உண்மைதானம்மா, சரி அப்பா, உண்மைதான். போனது போகட்டும். நீங்க வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா உங்க இருக்கு. அம்மாவை தனிமையில விட்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கிறியே. உங்க அம்மா என்ன கதியானாலும் அம்மா தெரியல. எங்க போனாங்கன்னே தெரியலப்பா. ஆமாமா சத்யா, இவள் என் மகள் தான். என்னது? கால நேரம் வரும்போது உண்மையை சொல்லுகிறேன் உனக்கு. ஆ. ஆனா திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அதுவரையில் அந்த துர்ச்சையனை பழி வாங்க வேண்டும். ஓடி வா. எந்த இன நாட்டுக்கும் சர்வ அதிகாரி நான் தான்டா. ஆமாங்க. எதிர் போற எவனுமின்றி ரோட்டின் மன்னராகி விட்டேன். ஏய், கொண்டு வாடா அந்த மணிமுடியை. அவருங்க. டேய், வாடா. மதாடி உனக்கு தான். கூட இருந்து நீ குழி டேய் கோடா. கூட இருந்து குழி பறிக்கிற யாருன்னு கட்டின வச்சு நீ தான். ஏன்னா உன்னை நம்பணும் பத்தியா? நீ எனக்கு நம்பக துரோகம் செய்யிட்டு அவனா கூட போய் சேர்த்துட்டுக்கிறா. அவனுக்கு வர முடி சொல்ற போறா. யாரடா நீ? டேய், இதுதான் முதல் முறை என்பதால் உன்னை மன்னித்து விடுகிறேன். நான் ஓடிவிடு. டேய், நான் பார்த்தா தெரியவில்லையா? டேய், ஏய், இவன் யார் தெரியுமா? வந்தா. என்னுடைய மைத்துனர் பெற்ற மகன். நீ எப்படி இங்க வந்தாய்? என் தங்கை பெற்ற மகன்டா இவன். வந்தா. நீ எப்படி இங்க வந்தாய்? ஏன் ஏன் வரக்கூடாதுண்ணா?
ஓ என்னை இறந்து விட்டார் என்று என் மனைவியிடம் சொல்லி ஏமாத்துறேன், அதனால சொல்றியா? டேய் ஏய் காலையில மேல வந்து ஏய் ஏய் நைட்ல இருந்து எல்லாரையும் வச்சு வாங்கிட்டேன். கேமரா டேய். ஏய் கண்ணு அடி போகுது. இன்னொரு குவார்டர் அதிகமா போட போறான் வீட்டுக்கு போய் அவன் வலி தாங்க முடியாது. ஏய் வாடா 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 நேரம் வாடா. ஏய் அப்பனா கூட கூடி வந்துக்கின்னு பாவம் அப்பா சிரமப்பட்டிய உன்னை சுத்தியா மச்சா மண்ணா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆ. மண்ணா வாடா. டேய் டேய் ஏய் உன்னை இந்த உலகத்திலே வாழ விட்டால் என்னை போன்ற நல்லவர்கள் வாழவே முடியாது. மச்சா எத்தனையோ குடும்பங்களை கெடுப்பாய். ஆகவே இப்போதே உன்னை ஒழித்து விடுகிறேன். சத்யா மாமா நீ என் தங்கை பெற்ற மகன். ஓ இந்த ஒற்றவரி நாட்டு மக்கள் இனி நிம்மதியாக வாழலாம். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம். இதோ நான் புது உலக காண புறப்பட்டு விட்டு என் காதலை கண்ணீர் அழுத்தினால் புறப்பட்டு வருகிறேன். சத்யா என்னுடைய தங்கை அபிராமி பெற்ற மகன் நீ. ஆமா இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் ஏய். என் தங்கை திருமண கோலத்தில் இருக்கும்போது என்னிடம் என்ன கேட்டால் தெரியுமா? என்ன? அண்ணன் தங்கை உறவு சிறந்த உறவு, அந்த உறவு பிரியக்கூடாது என்றால் நீங்க எனக்கு ஒரு பெண்ணு பெத்து கொடுக்கணும் என் பிள்ளைக்குன்னு கேட்டா. அதனால தான் இந்த பெண்ணு பெத்து வச்சிருக்கேன். மாமா வெள்ளிக்கிழங்கு மாதிரி பாண்டிச்சேரில இருந்து ஓட்டி வந்துக்கிறேன். எப்படி இது பத்தியா உன் பொண்ணு பார்த்தாலும் உன்ன மாதிரியே இருக்குது போல வந்ததே செஞ்சியில பிறந்தவன் நீ, பாண்டியில பிறந்தவா, எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டு வச்சிருக்கா? இப்போதே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள். உன் தந்தை தெய்வமே இல்லை என்று வாழ்ந்து வந்தான். ஆனால் நான் தெய்வம் இருக்கிறது என்று வாழ்ந்து வந்தேன். பார்த்தாயா, கடவுளை நம்பினோர் கைவிடப்பட, நம்பினால் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. இதுதான் இறைவன் தீர்ப்பு. இதுதான் இறைவன் தீர்ப்பு. அடி சோலை கொல்லிக்குள்ள என்ன சொல்ல வந்தவளே, அந்த வாழ தொப்புக்குள்ள என்ன வசியம் பண்ணவளே, அப்படியே வளைச்சி போட்டவளே. அப்படியே வசியம் பண்ணவளே, அப்படியே வளர்ச்சி பண்ணவளே.
அன்பார்ந்த கலை என்பர்களே, இந்த இதுதான் இறைவன் தீர்ப்பு என்னும் நாவல் நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது.